ஆதியாகமம் இந்த வேதாகமம் 40ஆம் அதிகாரம் கடைசி சுத்தம். ஆதியாகமம் 40:23 ஆனால் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, யார் குறிச்சு வாசிக்கணும்னு சொன்னா, யோசேப்பு ஜெயில இருக்கான். அவங்க கூட 2 பேர் ஜெயில இருக்காங்க. யார் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் பானபாத்திரக்காரன், இன்னொருத்தர் சுயவாகி. இந்த 2 பேர் என்ன செய்யறான்னு சொன்னா, பார்வோனுக்கு ரொம்ப தவறு செய்யறாங்க. அப்ப என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த பார்வோன் இவங்க 2 பேர் ஜெயிலுக்கு தூக்கி போடுறான். அந்த யோசேப்பு செய்யாத தவறுக்கு என்ன செய்யறான்னு சொன்னா, அவன் ஜெயில வந்திருக்கான். இப்ப அவங்க 3 பேரை பார்க்கணும். இந்த 3 பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பானபாத்திரக்காரனுக்கும் சுயமாக்கி ஒரு சொப்பனம் வருது. சொப்பனம் வந்தோடனையும் அவங்க சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாம கலங்குறாங்க. கலங்கினோடனையும் அவங்க கடைசி யோசேப்பு வந்து அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அவங்க சொப்பனத்தை விளக்குறாங்க. அப்ப 2 பேர்த்தும் 2 மாதிரி சொப்பனத்தை சொல்றாங்க. சரி, கடைசியில அந்த பானபாத்திரக்காரன் சொன்ன சொப்பனத்தின்படி அந்த காரியம் நடக்குது. அதனுடைய 40ஆம் அதிகாரம் என்னுடைய 20ஆம் வசனம் 21 வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்படியே என்ன செய்யறது நடக்குது. நடந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இங்க வந்து பானபாத்திரக்காரன் என்ன செய்யன்னு சொன்னா, யோசிப்பு நினையாமல் மறந்து விட்டான். இன்னைக்கு என்ன செய்தியின் தலைப்புன்னு சொன்னா, நீ என்ன மறக்கப்படவில்லை. நீங்க பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய மனுஷனுக்கு உதவி செய்யறோம். நம்ம ஒரு மனுஷன் ஆபத்துல இருக்கும்போது நம்ம உதவி செய்வோம். உதவி செஞ்சுட்டு அவங்க நம்மகிட்ட உதவி கிடைக்கிறவரே நல்லா இருந்துட்டு கடைசி என்ன செஞ்சுவாங்கன்னா மறந்துடுவாங்க. யோசிப்பு வாழ்க்கையில் அப்படித்தான். சொப்பனம் சொல்லும் போது இன்ட்ரெஸ்டா கேட்ட அந்த பானபாத்திரக்காரன் ஆனா சொப்பனம் நிறைவேறின மறந்து விட்டான். இப்போ உங்க வாழ்க்கையில கூட மனுஷன் மறக்கலாங்க. ஆனா ஏசப்பா ஒருபோதும் அவர் மறக்காத தெய்வம். நம்ம கூட யோசிப்பு சொல்லுவோம்ல, நான் ஆபத்து நேரத்துல இவனுக்கு இவ்வளவு உதவி செஞ்சேன், ஆனா இவன் கொஞ்சம் கூட நினைக்கலன்னு சொல்லுவோம்ல. இன்னைக்கு ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, மனுஷன் மறக்கலாம், ஆனா ஆண்டவர் ஒருபோதும் மறக்கவே மாட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, என் இயேசு ஒருபோதும் மறக்க மாட்டார். சிலர் சொல்லுவாங்க, இவெல்லாம் மறந்துட்டாங்க, அவனை என்ன கண்டுக்கல, ஆபத்து நேரத்தை வந்தா உதவி செஞ்சேன். இல்லைங்க, இயேசு ஒருபோதும் மறக்க மாட்டார். வசனம் சொல்லு, ஏசாயா 49:15 சொல்லுகிறது, தாய் மறந்தாலும் அவனை மறக்க மாட்டேன். ஒரு பெத்த பிள்ளைய தாய் மறப்பாங்களா? அவங்க கூட சிலர் மறக்கலாம். ஆனா இயேசு உங்களை இன்னும் ஒருபோதும் மறக்காமல் நம் நினைவில் வைத்திருந்து நமக்கு அற்புதம் செய்கிறதே. நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்க. நிறைய உதவி செஞ்சு எல்லாம் நம்ம மறந்துட்டாங்களேன்னு சொல்லி இருக்க எல்லா வேதனைகளை கர்த்தர் மாற்றி விட ஜெபிக்கலாமா? கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா வேதனை துக்கத்தையும் பாரத்தை கர்த்தர் மாற்றி அற்புதம் கர்த்தர் காமிச்சு உடைய பிள்ளைகள் இயேசுவை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். பிளஸ் அற்புதம் கர்த்தர் காமிச்சிங்க. எல்லா தடையை கர்த்தர் மாற்றி எதிர்பார்க்க நன்மை இயேசுவை நாமத்தில் உண்டாகும்படி ஜெபிக்கணும். இயேசுவை நாமத்தில் பிதாவே.